Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 38 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கலக்கத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக 50 rupees பட்ஜெட்டில் அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணி எடுத்துருப்போன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பேர் பண்ணுற மாதிரியே நம்ம அழகாக கழுத்துக்கும் டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees தான். ஸோ 10க்கும் கொடுக்குறாங்க, பட் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். 20க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் வந்து 2-3 ப்ளவுஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஆரி பீட்ஸ் அண்டு நம்மளோட ஜரி த்ரெட் அண்டு கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு மெட்டீரியலும் எடுத்திருக்கேன். என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் தான், நம்மளோட ஸ்டோன்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை தான் எடுத்திருப்போம். அண்ட் இந்த 3 மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு அழகாக டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 rupees. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 20 rupeesக்கும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் கிடையாது, உங்களுக்கு எந்த மாடல் ஸ்டோன் வேணுனாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு இது தான் கிடச்சிருச்சு. இதுதான் ஓரளவு எனக்கு ஓகே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 rupees தான். ஸோ 50 rupees பட்ஜெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். நம்ம பேஸ்ட் பண்ணவும் போகிறோம், ஸ்டிச் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ நான் எந்த வீடியோஸ்லேயுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் மொத்தமாகவே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபேப்ரிக் க்ளூவையும் B7000 க்ளூவையும் கம்பேர் பண்ணும்போது B7000 க்ளூ தான் ரொம்பவுமே பெஸ்ட் அண்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 2 minutes காய விட்டுட்டு பேஸ்ட் பண்ணாலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்டு அது வந்து இலகினா கூட நமக்கு வந்து அதோட அந்த ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை ஒரு ட்ரேஸ் எதுவுமே இருக்காது. பட் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள்லே வந்து அதோட ஸ்டெயின்ஸ் வந்து நம்மளோட கிளாத்தில் வந்து செட்டில் ஆகி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டெயின்ஸ் அப்படியே டெபாசிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து B7000 க்ளூ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ளவுஸோட நீங்கள் கைகளை பாருங்கள், ஸ்லீவ்ஸை பாருங்கள். ஸோ ஸ்லீவ்ஸை நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்திருக்கோம் 50 rupees பட்ஜெட்டில். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆரி பீட்ஸ், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் அண்ட் நம்மளோட அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இதுக்கு பேர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கழுத்துக்கு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் டார்க் கலர்ட் ப்ளவுஸஸுக்கு இந்த ஒர்க் பண்ணால் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கு ஆல்ரெடி நம்மளோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் சாண்டல் கலரில் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கலை. பட் நீங்கள் ரொம்ப டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப நல்லாவே நம்மளோட பீட்ஸ் அண்டு நம்மளோட ஜரி த்ரெட் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எண்டில் நம்ம இந்த மாதிரி நீடில் குத்தி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிட்டு நம்ம அழகாக வந்து நம்மளோட ஜரி த்ரெட்டை தான் கோர்த்து எடுத்துருக்கோம். ஸோ ஜரி த்ரெட்டை தான் நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே குத்தினோமோ அதே இடத்துல திரும்ப குத்திக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் நம்ம திரும்ப குத்தி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஃப்ரெண்டில் தான் குத்துறோம், ரொம்ப கேப் விடாதீங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த த்ரெட்டை நம்மளோட நீடிலுக்கு அடியில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். நீடிலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு நம்மளோட தம்பு, அதாவது பெருவிரலை அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நமக்கு செயின் வந்து கிடச்சிரும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், செயின் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள்.
ஸோ பாருங்கள் கிளியராக தெரியுதுல்ல. ஸோ செயின் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, திரும்பவும் நம்ம அந்த மாதிரி லைட்டாக நம்மளோட த்ரெட்டை வந்து நம்ம வந்து சுருட்டின மாதிரி ஒரு வளைச்ச மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு உள்ளாடி குத்தி திரும்ப கொஞ்சம் ஃப்ரெண்டில் நம்ம திரும்ப ஒரு குத்திக்கிட்டு எகெயின் அதே மாதிரி தான் சேமாக நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த நீடலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சுக்கிட்டு நம்மளோட தம்பை அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனால் மட்டும் போதும். ரொம்பவுமே ஈஸி. அண்டு நான் வந்து நிறைய வீடியோஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடிலையும் செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது ஆரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச்சுன்ட்டு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் போடுறதுக்கு டைம் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் நீடில் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக போடும்போது நமக்கு டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம கையாலேயே ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தையல் மிஷினில் கூட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு தையல் மிஷினில் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட தையல் மிஷினில் பாபினில் நீங்கள் ஜரி த்ரெட்டை சுற்றணும். ரெண்டு ஸ்ட்ராண்டாக சுற்றி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 த்ரெட்டை எடுத்து சுற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜரி த்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு 2 செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு எண்டில் நாட் போட்டுக்கிட்டு அதை சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அண்டு மேலே பார்த்திங்கன்னா நார்மலான த்ரெட்டு தான் வைக்கணும். அந்த ஜரியோட அதே கலரில் நார்மல் த்ரெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட தையல் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் நம்ம போடும்போது நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியும். மீன்ஸ் நமக்கு நம்மளோட பீட்ஸ் நம்மளோட ஸ்டோன்ஸோட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போது இந்த கழுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போடலை அப்படின்னா நம்ம ஒரு ரோ ஆரி பீடு ஏதாவது தான் கொடுக்கணும். அண்டு திரும்பவும் நம்ம ஒரு ரோ கொடுக்குறதா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா நம்ம 2 ரோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்டு வந்து உங்களுக்கும் வந்து பீட்ஸோட யூசேஜ் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட செயின் ஸ்டிச்சை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான செயின் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நேற்றுக்கு வீடியோவில் நம்ம அழகாக இதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு பீட்ஸோட யூசேஜை கம்மி பண்ணி நம்ம அழகாக எடுத்திருந்தோம். அண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டைம் இல்லாத காரணத்தால் தான் கைகளுக்கு பண்ணுறத 1 டே ஆகும், கழுத்துக்கு பண்ணுறத நெக்ஸ்ட் டே ஆகும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்டு என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எங்களோட சேனல் பார்த்திங்கன்னா கப்பிள் சேனல் தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆரி ரிலேட்டட் வீடியோ போடுங்க, சேலஞ்ச் பண்ணுங்கள், ஆரி தெரியாதவங்களுக்கு ஆரி மாதிரி பியூட்டிஃபுல்லாக அழகாக ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க, 100 days சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் நான் இப்போது இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் கப்பிள் வீடியோஸும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வரும். ப்ளஸ் இந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நாம் செயின் ஸ்டிச் போட்டு முடித்து எடுத்திருக்கோம். அண்டு ஒரு ரோ வந்து ஆரி பீட் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதா இருக்கும். நம்மளோட ப்ளவுஸோட கைகளுக்கு ஆல்ரெடி நம்ம அதே தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ப்ளவுஸோட கழுத்துக்கும் அந்த மாதிரியே தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் எடுக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட வேண்டாம். நீங்கள் சிம்பிளி இந்த ஆரி பீடை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் வந்து இந்த செயின் ஸ்டிச் நம்ம போடுறதுக்கு ரீசனே பார்க்குறதுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி பீடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ 4/4 தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். நான் எப்போவுமே நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
நான் 4 தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ 4 ஸ்டிச் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ 4 எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அகெயின் அந்த 4ல் செகண்ட் பீட்லேருந்து திரும்ப வந்து நான் இன்சர்ட் பண்ணி எடுத்து அடுத்த 4 ஆட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லேயும் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட்டில் இங்கே எல்லா பீடையும் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவசரமாக வேர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், பேஸ்ட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீ ஆகும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பீடை தான் கோர்த்து எடுத்துகிட்ருக்கோம். அண்டு என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 38. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 37 டேஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஒவ்வொரு வீடியோஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்டில் லைக் 100க்கு கீழே தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. 100லேருந்து 100க்கு கீழே வந்து நான் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரி தெரியாமல் ஆரி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் இருப்பீங்க. டெய்லர்கிட்டையும் ரேட்டு வந்து நமக்கு வந்து இது பண்ண முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால நிறைய ப்ளவுசஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஒரு ஆரி பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்ததாக ஸ்கெயில் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு டிசைன் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ கைக்கு செட் ஆகிற மாதிரி, கைக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி அதுக்காக ஒரு ஸ்கேல் கேப் விட்டு குட்டியாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். லைன் தான் ட்ரா பண்ணுறேன். அண்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பென்சில், ஒயிட் பென்சில் ஒரு பிளாக் பென்சில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பிளாக் பென் தான் எடுத்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா நான் மொத்தமாக செட்டாக வச்சுருந்த பென்சில்ஸ் எல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தேடுறதுக்கு பொறுமை இல்லை, அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உங்களால் வந்து பென்சிலை ட்ரா பண்ண முடியும்னா பென்சிலை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேல் கேப் விட்டு தான் ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்டு ட்ரா பண்ணாமலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களால் அப்படி முடியும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் இது பென் யூஸ் பண்ணி இதில் வரைகிறதும் அவ்வளோ பெரிய இஷ்யூவெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி தான் வைக்க போகிறோம் பீட்ஸ் எல்லாம், அப்போ கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது நம்மளோட ப்ளவுஸோட கைகளுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறதுக்காக நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், பென்னால் ட்ரா பண்ணி விட்டுருக்கோம். அண்டு உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் பாருங்கள், பார்த்து நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து எப்படி இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணி இருக்கிறதுல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். 2 பீட் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 to 3 பீட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். உங்களுக்கு 3 பீட்ஸ் வைக்கணுன்னா நீங்கள் 3 பீட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 2 பீட்ஸ் வச்சாலே போதும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் 2 பீட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு 3 வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். ஸோ பீட்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி அந்த லைன்ஸுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஆரி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ஆரி நீடில் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவுமே ஈஸி, நார்மல் நீடில் உங்களால் பண்ண முடியும். ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா திரும்ப ஒரு த்ரெட் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கலை வேறு எதுவுமே.
ஜஸ்ட்டு நம்மளோட ஜரி த்ரெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளோட டிசைன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணி இருக்கிறதுக்கு மேலே அவ்வளோத்துக்கு மேலே நம்ம இதே தான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நான் அந்த தேர்ட் ரோ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இது ஜஸ்ட்டு சிம்பிள் தான், இதில் பெரிய இது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன், அந்த ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அந்த ஸ்டோனை தான் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா மிரர் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தான் நான் அந்த ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ அந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல லுக் கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி விட்டால் போதும். அண்ட் நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் 2 மினிட்ஸ் அப் டு 3 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுக்கோங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 1 by 1 கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகி நீட்டாக வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து B7000 க்ளூ கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி விட்டுருந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட கலர் இந்த கலர் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. பட் ஸ்டில் வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது, அட்ராக்டிவாகவும் தெரியுது. நேரில் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ப்ளவுஸுக்கு எந்த ஒர்க் கொடுக்கணும் அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து திரும்பவும் 2 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம மிரர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு கீழே நம்ம இன்னும் 2 பீடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு நம்மளோட ஸ்லீவ்ஸுக்கு பண்ணாதே ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ இவ்வளோ முடிச்சு எடுத்திருக்கோம். இவ்வளோ முடிச்சு எடுத்தப்பவே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அப்படியே ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு அப்படியே பக்கா ஆரி லுக் கொடுக்குது. டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரில பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி அழகாக நீங்களே உங்கள் கையால் ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 2 பீடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே கைகளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒர்க் கொடுத்தாச்சு. அந்த இதோட பட்ஜெட் ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். 50 ருபீஸில் நம்ம 1000 மதிப்பிலான ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு கைகள் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், அப்ரிசியேஷன்ஸ் எதுனாலுமே நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட கைகளை பாருங்கள், அண்டு நம்ம ப்ளவுஸோட கழுத்தை பாருங்கள். ஸோ ரெண்டுமே மேட்சிங்காக ரொம்ப நல்லாவே பேர் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். Day 39 பார்க்கலாம். பாய்.